ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களில் நிறைய செய்திகளை அல்லாஹ் பேசி வருகிறான். அதில் ரொம்ப முக்கியமாக நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிறது மூமின்களுக்குள் இருக்கட்டும்ங்கிறாங்க. இந்த நட்புங்கிறது வரையறை இல்லாமல் போகும். அது உதவியாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே நீங்கள் நட்புறவை வளர்த்தி கொள்ளுங்கள். அது அல்லாஹ் அவனுடைய பாஷையில் சொல்கிறான். யார் தன்னுடைய நண்பராக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மூமின்களையும் ஆக்கி கொள்ளுகிறாரோ வெற்றியாளர்கள். என்னுடைய நண்பன் அல்லாஹ், என்னுடைய நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நட்பு வட்டம் என்பது ஈமானிய சொந்தங்கள். இப்படித்தான் இருக்கணுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்பயும் பொய்யாக ரொம்ப கடினமாக சொல்றான். லா தத்தஹிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா. உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு முந்திய ஒரு பாரம்பரிய சமூகம் இஸ்ரவேலர்கள். அவங்க தான் ஒரு பார்த்து யூதர்களாகவும் ஒரு பார்த்து சொல்லுங்க கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. ஏன் மாறினாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, வேதம் கிடைத்தது, இருந்தும் சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள். அந்த யூதத்திடம் ஒரு பழக்கம் இருக்கு, நாங்க தான். அந்த இஸ்ரேல்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எல்லாரும் நமக்கு அடிமை அப்படிங்கிற உணர்வுல வார்க்கப்பட்டவங்க. எந்த அளவுக்குன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தங்களுக்கு வழிபடுங்கன்னா சரி, அவருடைய காலம் முடிந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவரையும் இப்படித்தான் எவ்வளவு முடியுமோ அவரை சங்கடப்படுத்திட்டு கடைசியில இவர் அல்லாஹ்வுடைய மகன் தான் எல்லாம் அல்லாஹ் சொல்லி சபிக்கப்பட்ட சமுதாயங்கிறான். இந்த ரெண்டு பேரும், அதாவது யூதர்களும் நஸ்ரானிகளும் உலகத்தில் போர் தீயை மூட்டிக்கொண்டே இருப்பார்கள். நீங்க பாருங்க, அமெரிக்கா செய்வான், இஸ்ரேல் செய்யும், சில நாடுகள் துணை நிற்கும், அப்புறம் அப்படியே அமுங்கும். அப்படி இதுக்கு பலிகடாவாக முஸ்லிம்களாக்கப்படுவாங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, அரபு நாடுகளுக்கு நல்லா பொருந்தும். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத நல்லா அழுத்தி சொல்றான். சவுதி அவன் கால் அடியில சொல்லுங்க 54 நாடுங்க குட்டி குட்டியா இருக்குது. வேற வழி இல்லை. அமெரிக்காவை ஆதரிக்காமல் தங்களுடைய ஆட்சி நடக்காதுங்கிற ஈமானுக்கு அவங்க போயிட்டாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்திருந்தால் உலகத்தினுடைய குடும்ப பிடி யார்கிட்ட இருக்கும்? முஸ்லீம்கிட்ட இருக்கும். அல்லாஹ் ஹிதாயத் தருவானா. இப்போ நமக்கும் அதுதான் பாடம். எப்பயுமே யஹூதி நஸ்ரானியை நம்பக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவனுங்க சண்டை போடுற மாதிரி தெரியும், நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம், நீ வழிகட்டில் இருக்கிறான்னு சொல்லுவான். நீ தான் வழிகட்டில் இருக்கிற, நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். இப்போ பெருமானார் மீது இந்த யூதர்களோ நஸ்ரானிகளோ எதனால காழ்ப்புணர்வை காமிச்சாங்கன்னா, தங்களுடைய ஆதிக்கம் போய்விடுமே. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் இவங்க தனி அடையாளங்கள்லாம் போயிடும். யூத நஸ்ரானி தலைவர், அந்த லீடர்ஷிப்பு, வருமானம் எல்லாம் போயிடும். உம்மத்தில் சாதாரண ஒரு பிரஜையாகத்தான் வாழணும். அத்தனை பவர் யாருக்கு போகும்? பெருமானாருக்கு போய்விடும். பெருமானார் மீது கொண்ட பொறாமையினால் அவங்களுக்கு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய நபி தான், இவரு எல்லாம் தெரியும். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு யூத கிறிஸ்தவர்கள் பெருமானாரை விளங்கி வைத்திருக்கிறார்கள்னா, தான் மக்களை விட நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. யார? அவர் உண்மை,
ஒரு சத்தியம். ஆனாலும் அந்த ஈகோ அவர்களை தடுத்தது, நாசமா போயிட்டான். மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உருவாக்கிய சஹாபாக்கள்ல அந்த ஈமான் அந்த எந்த நேரத்தில் அவங்க கைக்கு கிடைக்குங்கிறது தெரியாது. கடும் போராட்டம். ஒரு சாமியை பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் பிள்ளைகளை விட இந்த உமைரை எனக்கு பிடிக்குங்கிறாங்க. உமைர் எனது சொந்த மக்களை விட எனக்கு விருப்பமானவர்ங்கிறாங்க. ஏன் உமர் நாயகம் அப்படி சொன்னாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து போன பிறகு அவர்களுடைய வளர்ச்சியை சகிக்க முடியாத மக்கத்து காபிர்கள் பத்ரு போர் நடத்தினார்கள் இல்லையா? பத்ரு போர் என்பது உலகத்தில் மிகப்பெரிய அத்தாட்சி. ரொம்ப மைனாரிட்டி, வெறும் 313 பேர். அவங்க 3 மடங்கு 1000 பேர். அல்லாஹ் பெரும் வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. 14 பேர் அதில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. காபிர்கள்ல 70 பேர் கைதிகளாக ஆக்கப்பட்டு மதீனாவிற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. பத்ருல மிக பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. யார் யாரு? அபூ ஜஹல், உத்துபா, உதைபா, இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அதனால அரபுலகத்துல மக்கத்து குறைஷிகளுக்கு பெரும் தாழ்வு நிலை ஏற்பட்டது. டெய்லி காபால வந்து உட்கார்ந்து தங்களுடைய மன கஷ்டங்களை பேசிட்டே இருப்பாங்க. என்னடா இப்படி ஆகி போச்சு, போய் போய் அந்த முகம்மதிடம் தோற்று விட்டோமே, பெரிய தலைகளை எல்லாம் நம்ம பலி கொடுத்துட்டோமே, இப்படித்தான் அவங்களுடைய பேச்சு. ஆனால் மதீனால நேர் மாற்றமா சஹாபாக்கள் கூடி கூடி உட்கார்ந்து, பத்ருல நீ யாரை வெட்டின, பத்ருல என்ன நடந்துச்சு, பத்ருல அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைத்தது, ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து செய்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்றாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது உமைர் இவருடைய மகன், இவருடைய தந்தை வஹப் என்பவர் அங்க மாட்டிட்டார். எங்க? பத்ரு கைதியாக மாற்றிவிட்டார். தந்தையை விட்டுட்டு எங்க உட்கார்ந்து இருக்கிறார். மனசுக்கு ரொம்ப கவலை. அதே நேரத்தில் பெருமானார் மீது தீராத கடும் ஆத்திரம். நாளை எப்படியாச்சும் முடிக்கணும். காபத்துல்லாஹ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஹிஜ்ர் சொன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடம். இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது சஃப்வான் இப்னு உமையா, மக்கத்து தலைவர்கள்ல தப்பிச்ச ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து பக்கத்தில் உட்கார்றார். இவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். எங்க அத்தா அங்க மாட்டிக்கிட்டார். அது மட்டும் இல்லைனா முகம்மதை விஷம் தோய்த்த வாளால் கொன்று விடுவேன், தனியா போய் நானே செஞ்சிருவேன். இந்த சஃப்வான் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் டேஞ்சராகவே இருப்பாங்க. யார் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கிற அந்த சிந்தனைகள் இருப்பாங்கல்ல. இதை நல்ல வாய்ப்பா பயன்படுத்திட்டு, ஆமா விடக்கூடாது, நம்முடைய பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் கொன்றவன், விடக்கூடாது. அப்போ இந்த உமைர் சொல்றாரு, என்ன பண்றது, எங்க அத்தா அங்க மாட்டிக்கிட்டார். நான் செய்த கொடுமையினால் அவரை பழி வாங்குவாங்களோ. பொதுவா வந்து இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் கைதிகளை பிடிச்சது இல்லையா, ஹமாஸும் கைதிகளை கொண்டு போச்சு. முஸ்லிம்கள் கைதிகளை எப்படி நடத்துவார்கள் என்பது பெருமானாருடைய காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் நிற்காது. கைதிகளை கைதியாக தான் நடத்துவாங்க. அவர்களை மிருகங்களாக ஒருபோதும் சித்திரவதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் ரிலீஸ் ஆகி போகும்போது ஒரு ஹமாஸின் வீரனை அந்த கைதி நெற்றியில் முத்தமிட்டு உலகத்திற்கு பாடம் சொல்லிட்டு போறாரு. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகவே வாழுகிறார்கள். ஆனா யூதர்கள் இஸ்ரேலியர்கள் கொண்டு போன அந்த முஸ்லிம்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, ஒரு கைதியை பிடிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல படுக்க இடம் கொடுங்க, பாய் கொடுங்க. அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனையை முடிவு செய்யுங்கள், சட்டத்தின்படி முடிவு செய்யுங்கள்.
எவ்வளவு நியாயமான ஒரு கைதிகளை நடத்தும் முறையை பெருமானார் கற்றுத்தந்தார். அப்படியெல்லாம் இருக்காது. இந்த உமைர் சொல்றாரு, என்ன பண்றது, நிறைய ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறார். ஊரை சுத்தி கடன் இருக்கு, என்ன நம்பி குடும்பமும் இருக்கு. இப்ப நான் வேகத்துல கிளம்பி மதீனாவுக்கு போய் முகம்மதை கொண்டுட்டேன்னு வச்சுக்கல, இந்த கடன்லாம் யார் அடைப்பாங்க, இந்த பொண்டாட்டி பிள்ளைகளா என்ன ஆகிறது இப்படின்னு புலம்பும் பொழுது இந்த தலைவர், குறைஷிகளுடைய தலைவர் சஃபான் இப்னு உமையா நல்ல வாய்ப்பா பயன்படுத்திட்டு டப்புன்னு சொன்னா, ஒன்றும் கவலைப்படாது, உன் கடன் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன், உன் குடும்பத்தை என்னுடைய குடும்பமும் பார்த்துக்கிறேன். இத்தனை காலத்துக்கு வாழ்ந்துட்டு போறாங்க, நான் மூத்தா போகும்போது என் குடும்பம் மூத்தா போகும்போது உன் குடும்பம் மூத்தா போகும், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவனா உமைருக்கு அந்த கோபம், அந்த ஆத்திரம் இன்னும் அதிகமாகிறது. சரி, நம்ம ரெண்டு பேரும் பேசுறது நமக்குள்ளேயே இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் பேசுறது நம்ம நீங்க யார்த்தையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு போக போறேன், தனியா போக போறேன், வெளியே தெரிஞ்சா அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தன் வாளை நல்லா கூர்மையா தீட்டிக் கொண்டு விஷத்தையும் தோய்த்து கொண்டு தனியா குதிரையில ஏறி மதீனாவிற்கு கிளம்புகிறார். இவருடைய பயணம் மக்காவிலோ அல்லது பிரயாணத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. மதீனா போய் இறங்கிடுறேன். அந்த வேகம், இறங்குறோம், முகம்மதை பார்க்கிறோம், வெட்டுறோம், பிரச்சனைகளை முடிக்கிறோம். சஃப்வான் அப்படி மனசுக்குள்ளேயே சந்தோஷம், சொல்லக்கூடாதுன்னு வேற போயிருக்காருல்ல, பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சும்மா அப்படி சொல்றார், ஒரு நல்ல செய்தி வரும்பா, ஒரு நல்ல செய்தி வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அந்த ஆளுக்கு இவன் போனாலும் பரவாயில்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்கப்படணும். ஒரு வழியா மதீனாவுக்கு போய் மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கும் பொழுது தூரத்தில் பேசிக் கொண்டிருந்த அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துறாங்க. உமர் நாயகம் சாதாரண கிடையாது, வீரரு, தீரரு, ரொம்ப அறிவாளி, தூர சிந்தனை உடையவர். அதனால தானே இன்னைக்கு உலகம் சொல்லுது, அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னா உலகமே அமைதியா இருக்கு. பார்த்தவன கணிச்சிடுறாங்க. சாபாக்கள் சொல்றாங்க, ஏய் அல்லாஹ்வுடைய எதிரி வந்திருக்கிறான், அவருடைய வார்த்தையில சொன்னா நாய் வந்திருக்குங்கிறார். ஒரு நாய் வந்திருக்கு, அல்லாஹ்வுடைய எதிரி, இவன் டேஞ்சருங்கிறார். சொன்ன உடனே அவனை நீங்கள்லாம் பார்த்துக்குங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போறேன், எப்பா நீங்க 4 பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு இருங்க. எவ்வளோ வேகம் பாருங்க. நேரம் மஸ்ஜித் நபவிக்குள்ள போய் பெருமானார்ட்ட போய் உட்கார்றாரு. யார் ரசூலல்லாஹ், உமைர் வந்திருக்கார், அல்லாஹ்வுடைய எதிரி நாய் இது வந்திருக்கு, என்ன செய்யட்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அமைதி, அவரை கூட்டிட்டு வா. ஏன்னா சகல ஞானங்களையும் அல்லாஹ் பெருமானாருக்கு கற்றுத்தந்து விட்டான். பெருமானாருக்கு எல்லாம் தெரியும். அதான் நம்முடைய ஈமான். பெருமானாருக்கு சொல்லுங்க, நிறைய இளைஞர்களை ரசூலுல்லாஹ் அப்படி கட் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்க ஈமானை பாதிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி அவருக்கு வஹி வந்தாதான் தெரியும், வஹி வந்தாதான் தெரியும். வஹியின் வழியே எல்லாம் கொடுத்துட்டானே அல்லாஹ். வல்லமக்கமாலம் தக்கும் தானம் எல்லாமே தெரியுங்க. கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்க போகிற சமூகம் குறித்து பெருமானார் சொல்லிவிட்டு தான் போயிருக்காங்க. கூட்டிட்டு வாப்பா. உமர் ரொம்ப ஜாக்கிரதையோடு வாசலுக்கு போனார். அந்த உமைர் நின்றுட்டு இருந்தார். இவருடைய கழுகு பார்வையில கழுத்துல வால் தொங்குது, அது ஒரு டேஞ்சரா இருக்கு. கணிக்கிறார், இவன் நல்ல எண்ணத்துல வரல, இல்ல நான் கைதிகளை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி நான் கோரிக்கையோடு வந்திருக்கிறேன், வேற எந்த எண்ணமும் கிடையாது. சரி, எதுவா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கலாம். வாளோடு சேர்த்து கழுத்தில் இருந்த துண்டை போட்டு அப்படி முடிக்கி பள்ளிகளை கூட்டிட்டு வர்ற பெருமானார் பார்த்தவுடன் அவங்க பழக்கத்துல ஐன் சபாஹன் அவங்க ஒரு பழக்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதை விட சிறந்த முகமன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌத்து வீட்லையும் சொல்லலாம், கபிரிஸ்தான்லையும் சொல்லலாம்,
கல்யாண மண்டபத்திலையும் சொல்லலாம், பள்ளியிலையும் சொல்லலாம். குட் மார்னிங் சொல்லுங்க சார். ஆங்கில மோகத்தில் சுத்திரமில்ல, மவுத்து வீட்டுக்கு போய் குட் மார்னிங் சொல்லி பாருங்க. நானே கத்தாவை இழந்துட்டு இருக்கேன். குட் மார்னிங்கா? நல்ல பகல். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். அது வேண்டாம். எல்லா இடத்திலேயும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற முகமன் ரொம்ப சோகமா இருக்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நோயாளியா கடும் வேதனையில் இருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லாமே. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்துலயும் மார்க்கத்தை சொல்லிட்டு, நீ எதுக்கு வந்தேன்னா, நான் கைதிகளை மீட்டு கொண்டு போகலாம் என்று வந்தேன். என் தந்தை இங்க இருக்காரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி தெரியும் இல்லை, வேற எந்த கெட்ட எண்ணமே இல்லை. சரி, கைதிகளை மீட்டுட்டு போறவருக்கு வாழ் எதுக்கு? இல்லை, அது பாதுகாப்புக்கு. சரி, பெருமானார் சொன்னாங்க, உமர் அவரை விடுங்க. உமர் இல்லை நாயகமே, திடீர்னு விடுங்க, நீங்க அப்படித்தான் இஸ்லாத்துக்கு வந்தீங்க. உமர் ஓங்கிய வாளோடு வருகிற பொழுது பயந்து போன சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் உமர் விடுங்க, அவர் இப்ப எப்படி வருவார்னு எனக்கு தான் தெரியும். ஓங்கிய வாளோடு வந்த உமர் வாளை போட்டுட்டு பெருமானார்ட்ட கடிமா சொன்னாங்களா இல்லையா? இப்ப உமரிடம் பெருமானார் சொல்றாங்க, விடுங்க, உமைர் வரட்டும். எல்லாம் போட்டாச்சு. பக்கத்துல கூப்பிட்டாங்க, எதுக்கு வந்த? இல்லை, நான் கைதிகளை விடுவிக்க வந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, உமைர், ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா? இப்ப மக்காவுக்கு மதீனாவுக்கு எவ்வளவு தூரம்? 530 மைல், கிலோமீட்டரா? சரி, இவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ இந்த காலம் மாதிரி செய்தி தொடர்புகள் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க, உமைர், நான் உங்க சொல்றேன், நீயும் சஃபான் இப்னு உமையாவும் காபத்துல்லாஹ்ல உட்கார்ந்துட்டு பத்ருடைய நஷ்டங்களை குறித்து பேசிட்டு இருக்கும் போது உன்னுடைய கோபக்கணல், எங்கத்தான் அங்கே மாட்டிக்கிட்டாரு, இல்லைன்னா முகம்மதை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ சொன்ன, கடன்லாம் இருக்கு, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, இது மட்டும் இல்லை அப்படின்னா இன்னாரும் முகம்மதை நான் வெட்டி இருப்பேன் நீ சொன்ன உடனே சஃபான் சொன்னாரு, கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், உன் குடும்பத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நீ போய் ஆளை முடிச்சுட்டு வான்னு சொன்னாரு. யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நீங்க 2 பேரும் மட்டும் பேசிவிட்டு வாளை நன்கு தீட்டி விஷத்தை தேய்த்து என்னை கொல்ல வந்திருக்கிறாய் உமைர், இந்த வரலாறு உனக்கு நான் சொல்லட்டுமாறு பெருமானார் கேட்டார். அல்லாஹ் அக்பர். எப்படிங்க தெரியும்? உடனுக்குடன் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். நடந்தது அப்படியே சொன்ன உடனே உமைர் திகைச்சு போறார். ஏன்னா அதுக்குள்ள செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சஃப்வானும் சொல்ல மாட்டார், நானும் சொல்லல. இந்த செய்தி எப்படி தெரியும்? அதுவும் துல்லியமாக பெருமானார் சொல்றாங்க. கையை பிடிச்சார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவங்க உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பாருங்க, உடனே உங்கள் சகோதரரை அழைத்து சென்று இவருக்கு மார்க்கத்தை கற்றுத்தாருங்கள். உண்மையான மாற்றம். தங்கிட்டார், தன்னையே மறந்துட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த உமைரை பார்க்கிற பொழுது எனக்கு உமைரை விட ஒரு பன்றி எனக்கு பிடித்தமாக இருந்தது. ஆனா எப்ப பெருமானாருடைய கையை கொடுத்து களிமா சொல்லிட்டாரோ, என் பிள்ளைகளை விட இந்த உமைர் எனக்கு பிடித்தமானவராக மாறிவிட்டார் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமிதம் கொண்டார். பாருங்க, ஒரு நிமிஷம் குஃப்ர், அடுத்த நிமிஷத்துல இஸ்லாம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய விரோதி, நாய் அப்படின்னு சொல்லப்பட்டவர், ஒரு நிமிடத்துல சகோதரா உள்ள வர்றாரு. அவருக்கு தீனை சொல்லி கொடுக்குறாங்க, தங்க கூட வச்சுக்கிறாங்க. அந்த குரோதங்கள்லாம் மறைஞ்சு போகுது. எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஊரை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு, நான் மக்காவுக்கு போறேன், சும்மா போல, இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்கத்து மக்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஆனா மக்கால என்ன நடக்குதுன்னா, இந்த சஃப்வான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார், ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி வருமா இல்லையா? ஆனா நாளாக நாளாக உமைரை பற்றிய செய்தியை காணா, என்னன்னே தெரியல. கொஞ்சம் மனம் நொந்து போன சஃப்வான்
ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது மக்கா மதீனா வணிக கூட்டம் அதில் ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் ஒரு செய்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இந்த உமைர் மதீனாவை வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் முஸ்லிமாக மாறியதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய பிரச்சாரராக மாறிவிட்டார் அப்படின்னு அவன் நொந்து நூலாயிட்டான். யாரு? சஃபான் இப்னு உமையா பெருமானாரிடம் அனுமதி பெற்று மக்காவுக்கு வர்றார். இப்ப இவருக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? பெருமானாரிடம் சொல்லிவிட்டு வருகிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு காலத்தில் இந்த தீனை நீங்கள் மக்காவில் வைத்து சொன்னதற்காக உங்களை அடித்தோம், துன்புறுத்தினோம், ஏற்றுக்கொண்ட மூமின்கள் எல்லாம் நான் கொடுமைப்படுத்தி இருக்கேன், அதுலயே நான் உள்ளவன், எங்க அத்தாவும் இருக்கிறாரு, எங்க அத்தா இங்க மாட்டிக்கிட்டாரு, நான் பதில தப்பிச்சு போயிட்டேன், நான் இப்பொழுது மக்காவில் போய் தீனை சொல்லுவேன், உங்களுக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளும் எனக்கும் நடக்கணும், அதை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த தீன் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா மக்கத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும், அந்த வேட்கையோடு உண்மையான ஈமான்ல வர்றாரு. நேரா சஃபான் வீட்டுக்கு போனார், அனுப்பிச்சு வச்சாரு. நேரா வீட்டுக்கு போய் சொன்னாரு, எந்த முஹம்மதை நம் அறியாமையினால் நாம் எதிர்த்தோமோ புறக்கணித்தோமோ அவர் சாமானியர் அல்ல, அல்லாஹ்வின் தூதர், அவருக்கு வேதம் வருகிறது, அவர் உண்மையே சொல்லுகிறார், அவரோடு இருந்து நான் அனுபவித்து விட்டு வந்திருக்கிறேன், முடிஞ்சா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னவர் காபாவுக்கு போனார். பெருமானாரின் பிரதிநிதியாக மக்காவில் நின்று இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பல மனிதர்கள் அவர்களுடைய கரங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இந்த தீன் தனித்தனி மனிதர்களின் கூட்டாக சமூகமாக மாறியது. இன்றைக்கு உலகத்துல பெரும் சமுதாயமாக ஈமானி சமுதாயம் வாழுது. கியாமத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல டெய்லியும் பாருங்க, யாரோ ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டே இருப்பார், யாரோ ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருப்பார். அது நம்முடைய சாதனை நினைக்காதீங்க. அல்லாஹ் நம்முடைய பிறப்பில் நமக்கு இஸ்லாத்தை தந்தார், அதை நன்றியோடு நினைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொன்னாங்க, ஒன்றை மட்டும் நாம வச்சுக்க, மௌத்தா போகும்போது முஸ்லீமா மௌத்தாகும், மரணிக்கும் போது நம்ம வாழ்ற கால சூழ்நிலையெல்லாம் ஈமானையே பறித்து விடக்கூடிய நிறைய சூழ்ச்சிகள் அபாயங்கள் இருக்கிறது. வல்லரபுல் ஆலமீன் சஹாபாக்களின் வழியே உறுதியான ஈமானோடு வாழ்வதோடு ஈமானிய பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மோமின்களாக மரணிக்கிற பெரும் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.